நீ நானும் ஒன்று காந்தி பிறந்த மண்ணு டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணுலாம் வளர்ந்துருக்கோம். இப்படி பிரித்து பேசுறிய? ஏட்டி வேறு எப்படி பேச? இத்தனை நாள் ஒரு நாள் வந்து என் வீட்டு பக்கம் நீங்கள் எட்டி பார்த்துருப்பியலா? உங்கள் மாமியாவை வந்து ஏதோ கடமைக்காவது வந்து உடம்பு சரியில்லையே என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போனாங்க. நீங்கள் 3 பேரும் போன வருஷம் இதே ரம்ஜானுக்கு வந்துட்டு போனீங்க. அதோட இந்த வருஷம் ரம்ஜானுக்கு வந்து நிற்கிய. உங்களுக்கு ரம்ஜான் டு ரம்ஜான் தான் ஒரு பாய் வீட்டு போகும்போல நமக்கு ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு தெரிய வருதுல்ல. இதில் நான் உங்களுக்கு பிரியாணி வேறு கொடுக்கணுமோ? அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது, கிளம்புங்க. ஆனால் சும்மா விளையாடாதீங்கக்கா. நீங்கள் பிரியாணி கொடுப்பீங்கன்னு தான் என் பிள்ளை குட்டிகளுக்கு நாங்கள் சோறு கூட எதுவும் வச்சு கொடுக்கல பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கொடுக்குற பிரியாணியை தான் திம்பேன்னு எல்லாம் ஒத்த காலில் நின்று அடம்பிடிச்சிட்டு எடுக்குங்க. அதான் இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வருவீங்க? நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன வர அவசரத்தில் பாத்திரம் எடுத்துகிட்டு வர மாதிரிட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் கூட நாங்கள் கொடுக்கணும்னு ஓடி போய் ஒரு வாளி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எதுவும் வாலியா? எதுக்கு டீ? தண்ணி எதுவும் மோந்து ஊற்ற போறியா? பிரியாணி வாங்குறதுக்கு வாலியாம்ல வாலி. ஏட்டி ஒழுங்காக போய் ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க சொல்லிவிட்டேன். நானே இந்த வாட்டி காசு இல்லாமல் கொஞ்சோண்டு மட்டன் வாங்கி கொஞ்சோண்டு தான் பிரியாணி செஞ்சேன். அதில் தான் ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியும். இல்லைன்னா நானே எடுத்துகிட்டு வந்து தந்துருப்போம்ல. என்கிட்ட இந்த வாட்டி காசு இல்லாட்டி சிலிண்டர் வேறு தீர்ந்து போயிட்டு விறகடுப்பில் தான் வச்சு கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன். போய் ஆளுக்கு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தியாலாம் வச்சு தருவேன். வேறு வாலியெல்லாம் தூக்கிட்டு வந்தியால்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் பட்டி கிடக்கணும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் செய்கிறது தான் செய்றிய. ஒரு 20-30 பேர் சாப்பிட்ற மட்டுக்கு செய்ய மாட்டியாலோ? கரெக்டாக உங்கள் வீட்டில் 4 பேர்னா 4 பேர்த்துக்கு மட்டும்தான் செய்வியலா? அப்படி போங்கக்கா. ஒரு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் கொடுக்குறதுக்காக நாங்கள் இப்படி தூரம் வந்தோம். இதில் வர நாங்கள் திரும்ப போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரணுமா? அது எதையாவது போட்டு வச்சு கொடுங்க. பிள்ளைகளுக்காவது எதையாவது வச்சு கொடுக்கும் போயிட்டு. ஆனால் உங்களுக்குலாம் ஒன்றும் அடக்கமே இல்லை பார்த்துக்கிடுங்க. ஒரு கூறு இல்லாமல் அடக்கிய 3 பேரும். சரி நில்லுங்க, அப்படியே எடுத்துகிட்டு வரேன். ஆனால் இங்கே பார்த்தியா பிரேமா, இவங்க செய்கிற மாட்டுக்கு டேஸ்ட்டாக நமக்கு வரையே மாட்டேங்கி. என்னதான் இருந்தாலும் பாய் வீட்டு பிரியாணி தானே. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்கள்ட்ட என்னெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது பார்த்தியா? அட அதை விடுங்கக்கா. பிரியாணி வாசம் ரோட்லேயே மூக்க தொலைக்கி அவங்க கொஞ்சோண்டு கொடுத்தா அது எப்படிக்கா பத்தோம்? அது எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டு எடுக்கேன். ஆனால் நாலாம் பிரியாணியை நானே சாப்பிட்ருவேன் பார்த்துக்கிடுங்க. அவங்க கொடுக்குற கொஞ்சம் பிரியாணி எப்படி எல்லாத்துக்கும் பத்தோம்? அதான் அந்தால இப்படியே எங்கன்னா ஒரு மரத்தடியில் உட்காந்து நம்மளே சாப்பிட்டு பாத்திரத்தை ஒரு ஆற்றுல கழுவி எடுத்துகிட்டு வந்து இவங்கள்ட்டே கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் பிரியாணியாக கொடுக்கலன்னு சொல்லிடுவேன் நான்லாம். ஆனால் ஆமாண்டி, இதுவும் நல்ல ஐடியா தான். வேறு வீட்டுக்கு கொண்டு போனால் ஒன்றுமே கிடைக்காது பார்த்துக்க. நம்ம இங்கே எங்கன்னா மரத்தடியில் உட்காந்து தின்னுட்டு டப்பாவை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவோம் கழுவி.